ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். என்னடா எடுத்ததுமே ஸ்நாக்ஸ் பாக்ஸை காமிக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இனிமேல் கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் என் பொண்ணுக்காக நான் பேக் பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. இந்த விளாகில் என்னென்னு பார்க்க போகிறீங்கன்னா, மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாளோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே என்னடா பாப்பாவுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதாக கொடுக்குறீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. எங்கள் வீட்டில் நானும் ஒபீஸாக தான் இருக்கிறேன், அதே மாதிரி பாப்பாவும் கொஞ்சம் ஒபீஸாக தான் இருறா. சரி, நானே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அவளுக்கு டயட் கொடுக்காம கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக கொடுத்து அது மூலமாக ட்ரை பண்ணேன். ஆனால் அது அந்தளவுக்கு சேஞ்சஸ் இருந்தது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. சரி, கொஞ்சம் இனிமேல் டயட் ஃபுட்டாகவும் கொஞ்சம் ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக மாறலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலையும், ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொய்யாவும் மோரும் அடித்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மார்னிங்கே கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். அப்புறம் பாப்பாவை ஸ்கூல் பஸ்லாம் ஏற்றி விட்டுட்டு வரும்போதே காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் லஞ்சுக்காக அரிசி ஒரு பக்கமும் புளி ஒரு இதுலேயும் ஊற வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே அப்பளம் பொரித்த மீதமான எண்ணெய் அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து டீ சாப்பிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீயை மட்டும் விட முடியல எனக்கு. 7:30 அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 டீ குடிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கம்மி பண்ணணும். ஆனால் பாப்பாவுக்கு டீ கொடுக்கல. அவளுக்கு பார்த்திங்கன்னா வெறுமனே ஹாட் வாட்டர் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு அவளும் கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு. அப்புறம் லஞ்ச் வேலையும் கடகடன்னு முடிச்சிட்டேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் செஞ்சுருக்கிறேன். என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா, சாதம் ஒரு பக்கம் வடித்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்கலை. இன்றைக்கி குழம்பே பார்த்திங்கன்னா ரசம்தான். ஏன் இன்றைக்கி ரசம் மட்டும் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் வீடுங்க. காலையில் ஃபங்க்ஷன், மதியம் ஃபங்க்ஷன், நைட்டு ஃபங்க்ஷன். நேற்று ஆக மொத்தம் சமைக்கவே இல்லை. 3 வேளையும் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரசம் மட்டும் வச்சுருக்கிறேன். ஏன்னா எப்போயுமே ஃபஸ்ட்டு நாள் ஹெவியாக சாப்பிட்டா அடுத்த நாள் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் நம்ம வீட்டில். அப்புறம் இன்றைக்கி பொரியல் என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரியல். அவரைக்காயில் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக இருக்குது கலர் ஒரு மாதிரி. இந்த அவரைக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பொரியல் செஞ்சுருக்கிறேன். என்ன பொரியல் பார்த்திங்கன்னா, கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தான். முட்டைக்கோஸு, கேரட்டு, பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு. சரி, வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு அதை நானும் ஹஸ்பண்டும் ஊற்றி பொடி வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இது நெக்ஸ்ட் டே டியூஸ்டே மார்னிங் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சு தான் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாப்பாவுக்கு என்ன கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு அதையும் லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாதம் தான். நேற்று நைட்டு சாதம் வடிக்கலை, குக்கரில் வச்சுருந்தேன். அதில் தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இருக்குது. அப்புறம் இது என்னென்னா, நேற்று வச்ச ரசத்தில் கொஞ்சமாக மிச்சம் இருக்குது. அப்புறம் இது மார்னிங் பாப்பாவுக்கு இன்றைக்கி பாசிப்பருப்பு தான் வச்சு கொடுத்து விட்ருந்தேன். அதில் மிச்சமானது. இது கொஞ்சம் தயிர். இதுவும் நேற்று ஊற்றி வச்சுருந்த தயிர் தான், கொஞ்சம் இருந்தது. சரி, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சோள தோசை செய்கிறதுக்காக சோளம், இட்லி ரைஸ், உளுந்து, வெந்தயம் எல்லாமே சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். இனிமேல் சிறுதானியத்தையும் கொஞ்சம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு, ஏன்னா டெய்லி காலையில் பயராக சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்காக தான் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் லஞ்சுக்கு சாதம். என்னடா இன்றைக்கி வடிக்காமல் குக்கரில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா இந்த அரிசி புதுசாக வாங்கியிருந்தேன். அது வடித்தோம்னா அது நல்லாவே இல்லை. அதனால் குக்கரில் வச்சுருக்கிறேன். அதை ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை பொரியல். இந்த முட்டை பொரியல் இருக்குன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாதத்துக்காக முட்டை பொடி மாஸ் செஞ்சுருக்கேன். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அன்றைக்கி பச்சை பயிறு, ஒரு ஆம்லேட், அப்புறம் கூட ஒரு ஆப்பிளும் சேர்த்து கொடுத்து விட்ருந்தேன். இதுதான் அவளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. அவருக்கும் லஞ்ச் கட்டிட்டு அப்படியே நம்ம ஊற வச்சுருந்த சோள மாவை கிரைண்டரில் போட்டு விட்டுட்டேன். அது ஒரு பக்கம் அரைஞ்சிட்ருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Jaya.